பணித்துளிகள் ஜூன் 5, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு வேதாகமத்தின் மாபெரும் கதை. கொடுக்கப்பட்ட வசனம் 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. கோலின் தான் வாங்கின கரைப்பணிந்த கண்ணாடி துண்டுகளின் பெட்டியை திறந்தபோது அதில் தான் ஒரு செயல் திட்டத்திற்காக ஆர்டர் செய்த கண்ணாடியை துண்டுகளுக்கு பதிலாக ஒரு முழு ஜன்னல் வைக்கப்பட்டிருந்ததை கண்டார். அவர் ஜன்னல்களின் தோற்றத்தை ஆராய்ந்த போது 2ஆம் உலகப் போரின் போது குண்டு வீச்சிலிருந்து அவைகளை பாதுகாக்க ஒரு தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் என்று அறிந்து கொண்டார். அந்த ஜன்னல்களின் வேலைப்பாடுகளையும் அந்த துண்டுகள் எவ்வாறு ஒரு அழகான சித்திரமாக்கப்பட்டிருந்ததையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். நான் நேர்மையானவனாக இருந்தால் அநேக நேரங்கள்ல நான் வேதாகமத்துல குறிப்பிட்ட பகுதிகளை வாசிக்கும் போது, அதாவது வம்ச வரலாற்று பட்டியல்கள் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள், அவைகள் இவ்வாறு பெரிய வேதாகம சித்திரத்தில் எவ்வாறு பொருந்தும் என்பதை நான் உடனடியாக அறிந்து கொள்ளவில்லை. அதே போன்றுதான் ஆதியாகமம் 11 சேம், செலா, ஏபேர், நாகோர் மற்றும் தேராகு போன்ற அறிமுகம் இல்லாதவர்களின் பெயர்களையும் அந்த அதிகாரத்துல அவர்களின் குடும்பங்களையும் பற்றிய விவரங்கள் அடங்கிய வசனங்கள் 10 32 வரைக்கும் உள்ளது. நான் அவ்வப்போது இப்படிப்பட்ட பகுதிகளை தவிர்த்து நன்கு அறிமுகமான வேத பகுதிகளை, எனக்கு எளிதில் விளங்கக்கூடிய வேத பகுதிகளை வாசிக்க ஆசைப்படுகிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். இவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருப்பதால ஒரு சிறிய துண்டு எப்படி ஒரு முழுமையானதுல பொருந்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பார். உதாரணமா, சேலா எவ்வாறு தாவீதின் மூதாதையரான ஆபிரகாமுக்கு, முக்கியமாக இயேசுவுக்கு தொடர்புடையவர் என்பதை நன்கு புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 1 வசனங்கள் 2, 6, 16 வாசித்து பார்த்தால் புரியும். சிறிய பகுதிகள் கூட வேதாகமம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய பணிகளை வெளிப்படுத்தும் ஒரு முழுமையான பொக்கிஷத்தினால நம்மை ஆச்சரியப்படுத்தி மகிழ்விக்கிறார். அழகான முழுமையான வேதாகம வெளிப்பாடுகளை எப்படி தேவன் உங்களுக்கு காண்பித்தார் என்று நீங்க சிந்தித்து மக்களுக்கு கொண்டு செல்லுங்க.